மார்னிங் சார். யார் சார் அவன் ஸ்டேஷன்ல புதுசாகிறான்? டேய் படா. என்னப்பா என்ன தப்பு செஞ்ச? இங்க வந்து உட்காந்துக்கிறேன். என்ன இங்க திருடினியா இல்லையா? ஆயிட்டா சண்டை போட்டியா? பொண்ணு தூக்குனியா இல்ல பொருளை தூக்குனியா? இல்லப்பா ஜெயில வந்து உட்காந்துக்கிறியே அதான் கேட்டேன். டேய் என்னடா பேசிங்க? கம்முனு இருங்கடா. கான்ஸ்டபிள், இந்த ஃபைல் எடுத்துட்டு போய் சைபர் கிரைம்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. சார். எஸ். ஆடா உட்காரு. என்ன கேஸ்? புது கேஸ்டா. பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ண ஏமாத்தான் போல, அதான் சூசைட் பண்ணி சொல்லு. ஓ அப்படியா? எப்படி சொல்ற நீ? அவன் சாவறதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதி வச்சுன்னா செத்துருக்கா. Then proceed. இந்த ஃபைல இருக்க 3 பேரையும் போய் கூட்டு வாடா. குரு, என்ன பசங்களை கூட்டு வந்துட்டியா? இவங்க தானே அந்த 3 பசங்க. உன் பேர் என்னடா? விஜய். உன் பேர் என்னடா? வரும். உன் பேரு? ஹரிஷ். 3 பேர் என்னடா பண்றீங்க? சினிமாவில் கிட்டாரிஸ்டாக இருக்கேன். பிபிஓவில் ஒர்க் பண்ணுறேன் சார். பைக் ரேசராக இருக்கேன். ஓ அப்படியா? 3 பேரையும் கொஞ்சம் தனித்தனியாக விசாரிக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மோகன், உனக்கு எப்படி அவ்வளோ தெரியும்? நீ வேற அவளுக்கு கால் பண்ணியிருக்க, சொல்லு. சார் எனக்கு அவளை ஒரு 3 வருஷமாக தெரியும். நல்ல ஒரு ஃப்ரெண்டு. நான் எப்படி செத்தானே தெரில சார். விஜய், உனக்கு எப்படி அவ்வளோ தெரியும்? சார் அவளை எனக்கு 1 வருஷமாக தான் தெரியும், அது கூட மோகன் மூலியமாக தான். ஹரிஷ், நான் உன்னதான் முக்கியமாக விசாரிக்கணும். இந்த லெட்டரில் நீ அவளை லவ் பண்ணி ஏமாத்தினதான் எழுதியிருக்கா, என்ன சொல்கிற? நான் ஏன் சார் இவ்வளோ லவ் பண்ண போகிறேன்? எனக்கே இவ்வளோ 1 வாரமாக தான் தெரியும். அதுவும் என் ஸ்டேட்டஸ்க்கு இவ்வளோலாம் போய் நான் லவ் பண்ணேனா? அப்படியா? இப்போ எதுக்கு அவளுக்கு 2 நாள் முன்னாடி கால் பண்ணியிருக்க? இல்லை சார், நான் அவன்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பேசினேன். அவள் தான் என்கிட்ட ஃபோன் வேணும்னு கேட்டா, அதான் நான் வாங்கி கொடுத்தேன். அப்படியா? இந்த ஃபோனை பாரு. ஆமாம் சார். ஓ, ஐஃபோனா? ஓகே ஹரிஷ், நீங்கள் இப்போ போகலாம். தேவைன்னா நானே கூப்பிட்றேன். ஹரிஷ், பணக்கார பையன் நினைச்சு விடுறோன்னு அலட்சியமா நடந்துக்காத. என்னடா விடுறா? என்கிட்ட விடுறா இவனை. 2 மணி தட்டு தட்டினா உண்மையை வாழ்ந்துட்டு போறான். இல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்.
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. கத்தியில் அறுத்த மாதிரி எந்த தடையும் இல்லை. ஏதோ கழுத்தில் வச்சு நெரிச்ச மாதிரி. எனக்கு இது தற்கொலை மாதிரி தெரியல. ஐ திங்க் இட்ஸ் அ மர்டர். அப்படியா? டேய் ஏன் தெரியுறா? எவ்வளோ நாள் நல்லா தூங்கிட்டே இருப்ப? ஆமாம், இன்னைக்கு உனக்கு ரெக்கார்டிங் இருக்குல்ல, மறந்துட்டியா? டேய் உங்ககிட்ட தான்டா. என்ன தெரிஞ்சுன்னு முழிக்கிற? இல்லை சார், கிட்டார் இங்கே இருக்குது, அதான் எடுத்துகிட்டு போகலான்னு. ஓ அப்படியா? கொலை பண்ணிட்டு கிட்டார் எங்கேயே வச்சுட்டு போயிட்ட போல இருக்கு. நான் எதுக்கு சார் அவளை கொலை பண்ண போகிறேன்? டேய் 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 நடிக்காதடா. நீதான் கொலை பண்ண என் ஆதாரம் இருக்கு. சார் நான் எப்படி? சரி இப்போ சொல்லு, எதுக்காண்டி அவளை கொலை பண்ண? இல்லை ஏதாச்சும் அவளை ட்ரை பண்ணியா ஒத்துக்கலன்னு கொலை பண்ணிட்டியா? சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நான் அவளை உண்மையாக லவ் பண்ணேன் சார். அப்புறம் எதுக்கு அவளை கொலை பண்ண? அவள் என்னை லவ் பண்ணுறேன்னு ஏமாத்திட்டேன் சார். சார் நான் அவளை முதல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டில் தான் சார் பார்த்தேன். மச்சான் நல்லா இருக்கால? இல்லை மச்சான், லைட்டாக குண்டா இருக்கா. ஓ லவ்வா? அப்புறம் ஒரு வருஷம் லவ் பண்ணியிருக்கோம் சார். திடீர்னு ஒரு நாள் அவள் ஃப்ரெண்டோட ஆள் செல்லு வாங்கி தரலான்னு சொல்லிட்டு இது என்கிட்ட கேட்டா சார். நானே வசதி கம்மி, நான் எங்கே பிரியா இங்க என்ன பண்ற? சும்மா புக் படிக்கிறேன். மொபைல் பாரு. ஏய் செமையா இருக்கு. எப்போ வாங்குன? இது என்னோட ஆள் வாங்கி கொடுத்த மொபைல். ஓ அப்படியா? அவன் ஃபோன் கேட்குறான்னு கொலை பண்ணுருவியா? சார் சும்மாவே சொல்லாதீங்க சார், நான் கொலை பண்ணேன். அவன் என்னை லவ் பண்ணி ஏமாத்துறான்னு சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஹரிஷ் இருக்காங்க சார், அவன் நல்லா வசதின்றதுனால என்னை விட்டுட்டு அவன் பின்னாடி போயிட்டான் சார். ஹாய் மச்சான். ஹாய்டா. புது ஃபோனா? ஆமாண்டா. சரி ஓகே, கொலை பண்ணிட்ட ரைட்டு விடு. அவள் அவளை தான் லவ் பண்ணான்னு எப்படி அவ்வளோ தெளிவாக சொல்கிற? அதுக்கப்புறம் நான் அவளை ஒரு வாரமாக பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போனேன் சார் பார்க்குறதுக்கு. ஹாய்டி, என்னடி ஒரு ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, டோட்டலாக அப்படியே மறந்துட்டியா? நான் தான் சொன்னேன்ல எனக்கு எக்ஸாம் இருக்கு படிக்கணும்னு, அதான் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? இப்போ மட்டும்தானே? இல்ல வேணாம்டா, எனக்கு மறந்துரு, எனக்கு பிடிக்கல. என்னது பிடிக்கலையா? அப்புறம் எதுக்கிட்ட என்ன லவ் பண்ண? Hi, sweetie. I love you. Can you please pick up the phone? Hi, sweetie. I love you. Can you please pick up the phone? ஓ என்னை விட வசதியாக இருக்கிறவன் கிடைச்சிட்டானா உனக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? அப்புறம் என்ன தெரியும் உனக்கு ஃபோன் வாங்கி தரான்? அவன் என்ன உன் லவ்வரா? கேட்கறதுக்கு நீ யாரோ? நான் யாரா? அப்புறம் எதுக்கிட்ட என்ன லவ் பண்ண? இப்படி அம்போன்னு விட்டு போகிறதுக்கா லவ் பண்ண? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு கிட்டாரிஸ்ட், நான் எதுக்கு உன்னை லவ் பண்ணணும்? சீ போடா. சாவடி. அதுக்கப்புறம் கத்தி எடுத்து
அவள் கையில் வச்சுட்டு அவள் சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி லெட்டர் எழுதி அங்கே வச்சுட்டு போயிட்டேன் சார். எந்த பொண்ணும் உண்மையாகவே இருக்க மாட்டேங்கிறாளுங்க சார். அப்பனா இந்த உலகத்தில் நீ நிறைய பொண்ணுகளை கொலை பண்ண வேண்டியிருக்கும். குரு, நீ கொடுத்த கம்பி ஒரு கிட்டாரோட கம்பிடா. ஹலோ ரவி, நமக்கு புதுசாக ஒரு தடயம் கிடைச்சிருக்கு. நான் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுதானே ஆகணும். கொலை பண்ணிட்டேன். அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லை. அப்போ கொலை பண்ண வேண்டியதுதான்.